முத்தழகு வீட்ல இப்ப 2 பாம்பு வந்துருச்சுங்க. எப்படி 2 பாம்பு வந்துச்சு, என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. நீ கலகலன்னு இருக்கணும் முத்தழகு அப்படின்னு சொர்ணம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா முத்தழகு, என்னால அப்படி இருக்கவே முடியல, மனசுல ஏதோ நெருடலாவே இருக்குன்னு சொல்றாங்க. ஸ்வேதா அப்பா அங்க வந்து, என்னக்கா ரூம்குள்ளேயே செட்டில் ஆயிட்டீங்க, வந்து குழந்தைய கூட பார்க்க வரல, எனக்கு எந்த ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டே வர்றாங்க. இனிமேல் என் குழந்தை உங்க பொறுப்பு, நீங்க தான் குளிப்பாட்டணும், நீங்க தான் சாப்பிட வைக்கணும், எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்றாங்க ஸ்வேதா. அதுக்கு என்ன ஸ்வேதா, பண்ணிட்டா போச்சுன்னு குழந்தைய வாங்கி சந்தோஷமா கொஞ்சுறாங்க முத்தழகு. சொர்ணம் உடனே ஸ்வேதா கிட்ட, என்ன நீ முத்தழகுக்கு வேலை சொல்லிட்டு இருக்க, அவளே முழுகாம இருக்கா, அவ எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சப்போர்ட்டுக்கு வராங்க. ஸ்வேதா உடனே, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஏன் முத்தழகக்கா எனக்காக கண்டிப்பா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்வேதாவோட காதை திருகி சொர்ணம் வெளியே கூட்டிட்டு வர்றாங்க. அவகிட்ட நாங்களும் இப்படி எல்லாம் பேசினது கிடையாது, நீ என்ன இவ்வளவு அதிகாரமா பேசுற அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, அவங்களுக்கு இந்த வீட்டுல நார்மலா இருக்க ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இப்ப நான் என் குழந்தைய கொடுத்திருக்கேன், அந்த குழந்தை மூலியமா அவங்க கண்டிப்பா பழைய நிலைமைக்கு திரும்ப வருவாங்க. நீங்க கெஞ்சுறீங்க, நான் மிஞ்சுறேன், அவ்வளவுதான். முத்தழகாவ கண்டிப்பா பழைய மருமகளா, மூத்த மருமகளா மீட்டு எடுக்கிறது தான் என்னோட வேலைன்னு சொல்றாங்க ஸ்வேதா. ஓ, முத்தழகு நல்லதுக்காக தான் அப்ப நீ பண்ணிருக்க, சரி அப்ப சந்தோஷம்னு சொல்றாங்க சொர்ணம். பூமி ஏதோ பூச்சி கடிச்சிருச்சு அப்படின்னு சூசை கிட்ட சொல்லிக்கிட்டே வர்றாரு. முத்தழகு அதை பாக்குறத சூசை பார்த்துட்டு, ஐயோ பாம்பு கடிச்சிருச்சா அப்படின்னு ஒரு சீனை போடுறாரு. நீங்களும் கொஞ்ச நேரம் நடிங்கன்னு பூமி கிட்டையும் சொல்றாரு. பூமி மயங்கி விழற மாதிரி விளறாரு. முத்தழகு பதறி போய் வர்றாங்க. பூமியை எடுத்து மடியில வச்சுட்டு நாடியெல்லாம் பிடிச்சு பாக்குறாங்க. எந்த பூச்சி கடிச்சதுன்னு கண்டே பிடிக்க முடியலையே அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அங்க ஒரு பாம்போட வாலு தெரியுது, நகர்ந்து போற மாதிரி இருக்கு. அத முத்தழகு பாத்துறாங்க. ஐயோ பாம்புன்னு கத்தணும்னு பூமி எந்திரிச்சாரு. எங்க எங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, பாம்பெல்லாம் கடிக்கல, ஏதோ ஒரு பூச்சி தான், சூசைதான் இப்படி டிராமா பண்ணிட்டாரு, எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு சொல்றாரு. இல்லங்க, என் கண்ணால பார்த்தேன், பாம்பு போனதை நான் பார்த்தேன், நீங்க கொஞ்ச நேரம் வெளியே இருங்க, நான் அந்த பாம்பை பிடிச்சிட்டு வர்றேன் அப்படின்னு தூக்கி கட்டுறாங்க சேலைய. நீங்க கன்சீவா இருக்கீங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது, வாங்க நம்ம யாரையாவது கூட்டிட்டு வருவோம்னு முத்தழக வெளியே கூட்டிட்டு போறாரு. இங்க அதே நேரத்துல தயா அனுப்புன ஆளு வீட்டுக்கு வந்துடுறாரு. அஞ்சலி கரெக்டா அதை முத்தழக கொன்றோம்ல, எனக்கு அவ செத்துட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க. அந்த சைட்ல இருந்து பாண்டியம்மா, சூச, பூமி, முத்தழகு எல்லாருமே பாம்ப காணா அப்படின்னு தேடிக்கிட்டே வர்றாங்க. அஞ்சலி கூட்டிட்டு வந்த ஆளை பார்த்தோன்னே சூசா அவரை பார்த்து, ஏய் நீ பாம்பு பிடிக்கிற போட்டி தானே, இன்னும் நாங்க யாரையும் கூப்பிடவே இல்லையே, அதுக்குள்ள நீ எப்படி வந்த அப்படின்னு கேக்குறாங்க. அஞ்சலி உடனே, இவர் பிளம்பர் அப்படின்னு சொல்றாங்க. முத்தழகு, பாம்பு பிடிக்கிறவர் எப்படி பிளம்பர் ஆனாரு, ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. பூமி உடனே, சரி நீங்க வந்தது ரொம்ப நல்லதா போச்சு, வாங்க அந்த பாம்பை போய் பிடிச்சிடலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. இந்த பைய வச்சுட்டு உள்ள வர முடியாதே, தப்பாயிருமே அப்படின்னு சொல்ல, இப்ப என்ன பைதானே உங்களுக்கு பிரச்சனைன்னு கையில இருந்த பைய வாங்கி அஞ்சலி கையில கொடுத்துறாரு பூமி. அஞ்சலி கையில பாம்பு பையோட பதறிக்கிட்டே நிக்கிறாங்க. பூமி இத என்னமோ டவுட்டா பாக்குறாரு. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. வீட்ல இப்போ 2 பாம்பு இருக்கு. எந்த பாம்பு யார கொத்த போகுது, என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.